காலையில எழுந்திரிச்சு ஷிஃப்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்து படுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இந்த டைமில் என்னடா செய்யலான்னு அப்படியே ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன். நம்ம கார் வந்து கழுவி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அவனை கழுவ போகணும். கழுவிட்டு அப்படியே ஷிஃப்ட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம ஷூ மாட்டிக்கலாம். பரவாயில்லங்க, இப்போ வர வர கிளைமேட் மாறிக்கிட்டே வருது. சூரியன் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி அவ்வளோவா இல்லை. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி போன தடவை கார் வாஷ் பண்ணப்போ அந்த ப்ரஷ் இதெல்லாம் காய போட்டேன். ஆனால் அது காயவே இல்லை. ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருந்ததுனால காயவே இல்லை. இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போவோம். இதுதான் அது. ஸோ இது இன்னமுமே ஈரமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ப்ரஷ் ஒன்று இருக்கும். இதான் ப்ரஷ்ஷு ஒன்று. இது ரெண்டும் தான் காரை கழுவுறதுக்கு மெயினாக. ஏன்னா தண்ணி பட்டதுக்கப்புறம் இது ஈரமாகிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே காரில் பெட்ரோலும் இல்லை. எனக்குள்ளே ஃபுல்லாக காஃபி குடித்த கப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இந்த க்ளவுஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு காரை வாஷ் பண்ணால் முடிஞ்சு. போன வீடியோவில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ப்ரோ அந்த ஹெட்லைட் வாங்கியிருந்தீங்களே, போன யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதை நான் மாட்டிட்டேங்க. அதுக்கு வாங்கினோடனே நான் டக்குன்னு ஒரு மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போயிட்டு நான் மாட்டிட்டேன். இப்போ கார் ஓகே தான். இந்த இடம் எப்போவுமே க்ரௌடாக தாங்க இருக்கும். இந்த ஏரியாஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் நைஜீரியன்ஸ் இருப்பாங்க. நான் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேலைக்கு போய் அப்படியே பழகிருச்சா. ஒரு 5 hours வீட்டில் சும்மா இருந்தாலே ஃபோனை தவிர எதுவுமே தோண மாட்டேங்குதுங்க. பயங்கரமாக போர் அடிக்குது. வேலைக்கு போகிற நேரம் ஃபுல்லாக லீவு கிடைக்குமான்னு ஏங்க வேண்டியது. லீவில் இருக்கும்போது ஐயோ என்னடா கடுப்பாக இருக்கே, ப்ரொடக்டிவாக ஒன்றுமே பண்ணலையேன்னு யோசிக்க வேண்டியது. என்ன செய்கிறது, நமக்கு இதே பழக்கமாக போச்சு. நீங்கள் யூகேயில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைசன்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லைசன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கார் வாங்கினீங்கனாலும் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு அடிக்கடி வெளியே போகிறது வர்றது எல்லா நேரமும் நம்ம பஸ்ஸு ட்ரெயினை நம்பிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது எப்போ வேணாலும் எப்போ டிலே ஆகலாம், கேன்சல் ஆகலாம். வெதர்னால கேன்சல் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனால் கேன்சல் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லா நேரமும் அதே நம்பிட்டு இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கார் வாங்க பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக பார்ட் டைம் போய் பண்ணலாமா ப்ரோ? ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது நான் எதுவுமே சொல்லலை. ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு ஃபுல் டைம் போவீங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் துட்டு சேர்த்து ஒரு சின்ன காராக வாங்கி டிரைவிங் கற்றுட்டு வாங்க. யூகேயில் இப்போ புதுசாக இந்தியாவிலேருந்து யூகே வர்றீங்கன்னா தயவு செஞ்சு டிரைவிங் தெரியாதவங்க டிரைவிங் கற்றுக்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கே டிரைவிங்க்கு ரொம்ப செலவாகும் கிளாஸஸ் போனீங்கன்னா. அதனால் நம்ம ஊர்லேயே கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, கார் வாஷ் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் சீக்கிரம் போயிடலாம். வீக்கெண்டுனால கூட்டமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் பார்ப்போம். கார் ஓட்டுறதோடு சரி, அதை க்ளீன் பண்ணுவோம் அப்போன்னு ஒரு நாள் கூட தோணவே தோணாது. பார்த்தா கார் அவ்வளோ குப்பையாக இருக்கும். அப்படியே பழகிடுச்சு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் யூகேக்கு வந்து கார் வாங்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் வேணும்னா நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியான கார் எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஐயோ, ஒருத்தர் இடத்த பிடிச்சிட்டாரு. ஐ திங்க் இப்போ தான் அவர் வாஷ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த வேன் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதான் சொன்னேன் இல்லையா, கார் வாங்கணுன்னா ஏதாவது சஜஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். எந்த மாதிரி நீங்கள் கார் வாங்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, எது வேலை வைக்காது, எந்த கார் வேலை வைக்கும்னு எனக்கு இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன்.
அதே மாதிரி கார் வாங்குறத பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. இது செக் பண்ணி பார்த்தியா, அதை செக் பண்ணி பண்ணியான்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் செக் பண்ணாமல் தான் இந்த கார் வாங்கினேன். ஸோ நீங்கள் அப்படி மிஸ்டேக் பண்ணாதீங்க என்னைய மாதிரி. கண்டிப்பாக கமெண்டில் பின் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கார் வாங்கணும், என்னென்ன செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரை வாங்கணும், கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணணுன்றதை நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க கேட்குற எல்லா கொஷின்ஸுக்கும் நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடய நாலேஜுக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யாராவது கேட்டாங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் விசாரித்து சொல்கிறேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம் அவங்க முடிச்சுட்டு போகிற வரைக்கும். ஓகேங்க, நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே ஒரு கார் வாஷ் முடிச்சிட்டாரு. ஒருவேளை சும்மா லேசாக தான் பண்ணியிருப்பார் போல். 5 நிமிஷம் கூட ஆகலை, அவர் அதுக்குள்ளே முடிச்சிட்டாப்புல. நான் பொறுமையாக கழுவுவார்னு நினச்சேன். சரி, ரைட்டு, நம்ம களத்தில் இறங்க வேண்டியதான். வாங்க. அதுக்கு முன்னாடி ஓகே, என்ன போட்டிருக்கிறான், மினிமம் ஸ்டார்ட் 2 pounds ஆத்தரைசிங் ஆகுது, அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதில் 5 செட்டப் இருக்குது. ஃபஸ்ட்டு பவர் ஃபோம் இருந்து போகும். என்னடா அது நின்றுச்சு? வருது ஃபுல்லாக சரியான அழுக்கு. வா, ஓ ஃபஸ்ட்டு தண்ணி தான் வருமா? பவர் ஃபோம், ஆமாம், நுரை தான் ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு நுரைய போடுவோம். இது தோலா இந்த காரோட இந்த காரில் எனக்கு பிடிக்காத சின்ன விஷயம் என்ன தெரியுமாங்க? இது பாருங்கள், இது இவ்வளோ பெருசாக இருக்குது. பூட்டு மட்டும் ரொம்ப பெருசு. எனக்கு அதுதான் பிடிக்காது. என் ஒருத்தனுக்கு ஹேட்ச்பேக் டைப்பே போதும். ஆனால் நான் வாங்கும்போது கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டேன். ஓகே, உள்ளுக்குள்ளே தான் போயிருக்கேன், செக் பண்ணிக்கிறேன். அந்த லைட்டு தான் மாட்டிட்டேன், பார்த்தீங்களா? ஓகே, ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பாருங்கள், 2 pounds போட்டேன், அதுக்குள்ளே 0.8க்கு போயிடுச்சு. டக்குன்னு போதியா காசு. இந்த காரை கழுவுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்கள். அப்படியே அந்த நுரையெல்லாம் போகும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்குள்ளே முடிய போதுங்க.
அதுக்குள்ளே முடிஞ்சு பார்த்தீங்களா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம காசு கட்டணும். அதுக்குள்ளே நம்ம இதை வச்சு கொஞ்சம் நிறையா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. நின்றுச்சுன்னு சொல்லி அடுத்து டக்குன்னு காசு பே பண்ணாதீங்க. க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தது இந்த கவர் இங்கே வைப்போம், பறந்துடாமல் வச்சுட்டு இந்த இருக்குல்ல, இதை அப்படியே கொஞ்சம் கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே அதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நுரையா இருந்துக்குமா. அதுக்கப்புறமா போய்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயினாக கார் ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு பின்னாடி யாரும் வந்து வெயிட் பண்ணல. இன்கேஸ் வெயிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்காகவே வேகமாக முடிக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஒருவேளை நமக்கு முன்னாடி இருந்தவர் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தான் போயிட்டார் போல். இதை அப்படியே டிப் பண்ணிக்கிட்டு இப்போ இது அவ்வளோதான். ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது, பட் சம்ஹவ் இதை வந்து க்ளீன் பண்ணால் முடிஞ்சு. இதை இங்கே வச்சுட்டு பாடியை மட்டும் இன்னொருக்கா கழுவிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த பாடி கழுவுறது தான் பெரிய வேலை. அதனால் நேராக ரின்ஸுக்கு போயிடுவோம். ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு கவர் எடுத்துருவோம். பேக் டு த கவர். நல்லா மிதித்து தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துருவோம். கிளம்புவோம். மெயின்டெனன்ஸு தான் நான் சொன்ன மாதிரி. இன்றைக்கி கார் வாஷ் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஒரு வாஷு, செகண்ட் ஒரு வாஷு, ரெண்டு 4 பவுண்டு இந்த வாஷ் பண்ணியாச்சு. 4 பவுண்டில் இந்த வாஷ் பண்ணியாச்சு. இதுவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆஃப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி பே பண்ணிக்கலாம்னு சொன்னேன் தெரியுமா. அந்த மாதிரி பண்ணலன்னா 6 பவுண்டு செலவாயிருக்கும். ஸோ நல்லா இப்போது
உட்காந்து கார் வாஷ் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சா. பண்ணி முடித்தோன்னா பயங்கரமாக பசிக்குதுங்க. நல்லா சூடாக வந்து மிளகா வச்சு டீயும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் நேரம் நான் போய் சாப்பிட்ருந்துருப்பேன். பார்க்குற நீங்கள் யாராவது சுட்டு கொடுத்தீங்கன்னா தான் உண்டு. நீங்கள் யாராவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாவப்பட்டு ஆஃபர் பண்ணணுமே இந்த தம்பிக்குன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நானே வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து வாங்கிக்கிறேன். இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன பண்ண சொன்னான்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நேராக வீட்டுக்கு போக வேண்டியது. ஒரு டீயை போட்டு டீ மார்னிங் தான் குடித்தேன், ஒரு காஃபியை குடிச்சு கிளம்ப வேண்டியதாங்க. இந்த யூகேயில் ரொம்ப நாளாக இருப்பீங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள், அது நல்லா போகும், இல்லை இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அந்தளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை. முயற்சி பண்ணிட்டாவது நம்ம ஏதாவது செய்யலாம்ல. பணம் வச்சு தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஏதாவது செய்யலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறீங்க. நான் அதை பாராட்டுறேன், வரவேற்கிறேன். நிறைய பேர் ப்ரோ நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஆள் கூட நான் இருக்கிற இடத்துல யாருமே இல்லைங்க. எல்லாருமே லண்டனு, அப்புறம் என்னது பர்மிங்கம், இந்த மாதிரி வேறு இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன். 2 பேர் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கா வீடியோஸ் பண்ணுறதுக்கு, எப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு நான் கேட்டிருக்கிறேன். அவங்க பரவாயில்ல நல்லாவே எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க. ஓகேங்க, வெற்றிகரமாக ரூமுக்கு வந்தாச்சு. அதுவரை டாட்டா, பை பாய், see you.